மீண்டும் ஹாக்கியில் சரித்திரம் படைத்த இந்தியா. ஒலிம்பிக் வரலாற்றில் 52 ஆண்டுகளுக்கு பின் இந்திய ஹாக்கி அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளது. 1972ஆம் ஆண்டு முனிச்சிலில் நடந்த ஒலிம்பிக் தொடரில் ஆஸ்திரேலியா ஹாக்கி அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. அதன் பின் நடந்த ஒலிம்பிக் தொடர்களில் ஒருமுறை கூட இந்திய ஹாக்கி அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதில்லை. இந்த 52 ஆண்டு கால கனவை ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய ஹாக்கி அணி நிறைவேற்றியுள்ளது. கடந்த ஒலிம்பிக் போட்டியில் பெல்ஜியம் அணியுடன் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி தோல்வியடைந்தது. இந்நிலையில் இந்திய அணி இம்முறை பதக்கம் வெல்ல வாய்ப்புகள் இல்லை என பலராலும் கூறப்பட்டது. இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் கோல் கீப்பர் கூட இல்லாமல் தீவிரமாக விளையாடிய இந்திய அணி வீரர்கள் ஆட்டம் தொடங்கிய 12வது நிமிடத்தில் தனது முதல் கோலை இந்திய வீரர் அபிஷேக் பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து 13வது நிமிடத்தில் பெனால்டி கார்னரில் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் இந்தியாவிற்கான 2வது கோலை அடித்து ஆஸ்திரேலிய அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தார். இந்நிலையில் ஆட்டம் 3-2 என்ற கோல் கணக்கில் முடிவுக்கு வந்தது. இதன் மூலமாக குரூப் சுற்றில் 3 வெற்றி, 1 டிரா மற்றும் 1 தோல்வியுடன் இந்திய அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 52 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்திய இந்திய அணி இந்த முறை பதக்கத்துடன் நாடு திரும்பும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது.